ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐயனார் துணையில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் 3 கதை போயிட்டுருக்கு. ஒவ்வொரு கதையில் வந்து நல்லது, கெட்டது, சந்தோஷம் இந்த மாதிரிலாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படியோ நமக்கு சோழனுக்கு நிலா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா, அவங்க வந்துட்டு ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. புதுமண தம்பதிகள் எப்படியோ எப்படியோ முன்னாடியே கல்யாணம் நடந்தாலும் இப்போ வந்து புதுமண தம்பதிகளாக கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்களா. இங்கே அவங்க ஒரு பக்கத்து சந்தோஷமாக அந்த ஹனிமூன் போகணும் அப்படின்ற ஒரு பிளான்லாம் பேசிட்டு அவங்க ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வானதிக்கும் அவங்களுக்கும் பாண்டியனுக்கும் ஒரு நல்லது ஒன்று நடக்குது. என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் கடை மெடிக்கலை வந்துட்டு இந்த மாதிரி விற்றுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கே கொடுத்துட்றேம்மா அப்படின்ற மாதிரி வானதிட்டே பேசி இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கடை கிடைக்கும் போது அவங்க சொந்தமாக ஒரு கடை ஓன் பண்ணி அவங்க எப்படியோ வந்து கொண்டு வர போகிறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் அவங்க காதலி கார்த்திகா இருக்காங்கல்ல, முன்னாள் காதலி, அவங்களுக்கு தான் பெரிய ஒரு ஆப்பு. ஏன்னா தேடி தேடி போய் ஒருத்தனை சீமையில் இல்லாதவனை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த குடும்பத்துக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து பாவம் அவங்க வாழ்க்கை வந்து இப்போ வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு டைவர்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க சொன்னது ஃபுல்லாக போய் சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு, ரொம்ப வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சேரன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவரால் தாங்க முடியல. என்னம்மா சொல்கிற, ஒன்றுமே புரியல கார்த்திகா அப்படின்ற மாதிரி அவரே அப்படியே கன்ஃபியூஸில் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் இதெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல மாமா, வீட்டில் எல்லாருக்குமே இந்த விஷயம்லாம் தெரியும், தெரிஞ்சு உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்காங்க, என்னம்மா சொல்கிற அப்படின்ற மாதிரி. இங்கே வந்துட்டு டைவர்ஸ்லாம் கையெழுத்து போட்டு நான் வந்துட்டேன் மாமா, அந்த குடும்பத்தில் நான் என்னால் இருக்கக்கூட முடியல மாமா, அந்த குடும்பம் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, தேவையில்லாமல் அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்து என் வாழ்க்கையே போயிடுச்சு மாமா அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேரன் வந்து அவரோட லைஃப் எப்படி போகுது, அவரோட வந்து குறிக்கோள் எங்கே, சந்தாவாக இருக்க போதா இல்லை வந்துட்டு மறுபடியும் கார்த்திகாவுக்கு வாழ்க்கை கொடுக்காதா, திரும்பி வந்து பரவாயில்லங்க இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி விட்டாங்கல்ல, அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் பேசி சேரனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரப்போகிறாங்கன்ற அந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. அப்படியே ஒரு லூப் மோடில் கொண்டு வர போகிறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சேரனுக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சந்தாவா இல்லை கார்த்திகாவா அப்படின்ற மாதிரி ஒரு கதையை தான் கொண்டு போகிறாங்க. சேரன் என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல. சரி, என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.